நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரூ. 100ன்னு வச்சுக்கலாம். லாட் சைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். ரூ. 100ன்னு வச்சுக்கலாம். அப்ப ரூ. 100 இருந்தா உங்க இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ இருக்கும்? நீங்க மேல போகும்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அவுட் ஆஃப் தி மனிலும் வாங்கலாம், அட் த மனிலும் வாங்கலாம், இந்த மனிலும் வாங்கலாம். எல்லாமே வாங்குறீங்க. எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட் த மனி இருக்கு, இந்த மனி இருக்கு, அவுட் ஆஃப் தி மனி இருக்கு. அட் த மனி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 19 இருக்கு. அத நான் ரூ. 20 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அட் த மனில நீங்க இது பண்றீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மென்ட் லாட் சைஸ் ரூ. 550 எக்ஸாம்பிளுக்காக ரூ. 100 வச்சிருக்கேன். அப்ப நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கும்? ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மணி பார்த்தீங்கன்னா ரூ. 35 ரூ. 33 இருக்கு. எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ரூ. 35 இன்டு ரூ. 100 போட்டீங்கன்னா ரூ. 3500 வரும். அவுட் ஆஃப் தி மனில வெறும் ரூ. 10 தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரூ. 10 தான் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா ரூ. 1000 தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு நாளைக்கு லாஸ் ஆச்சுன்னா ரூ. 1000 மட்டும் தான் லாஸ் ஆகும். எதுல அவுட் ஆஃப் தி மனில. அட் த மனில லாஸ் ஆச்சுன்னா ரூ. 2000 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இந்த மனில பார்த்தீங்கன்னா ரூ. 3500 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேல லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்போ இதுல பார்க்கும்போது இந்த மணி எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, நீங்க அட் த மனி, அவுட் ஆஃப் தி மனில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் டிகே வந்து பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மணில ஒரு பிளஸ் என்னன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எப்போதுமே எதுக்கு பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு பிளஸ். ஸோ அதனால கொஞ்சம் மேஜர் பிளேயர்ஸா இருக்காங்க. ரிஸ்க் எடுக்காம போணும். எப்படி இருந்தாலும் கீழ வந்துச்சுன்னா பெரிய லாஸ் இருக்கும். ஆனா மார்க்கெட் வந்து அதே இடத்துல நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க. 90ல நின்னுச்சு. அட் த மணிலே தான் நிக்குதுன்னா கூட, இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். இது வந்துட்டு ஓரளவுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். அதனால நீங்க ஓவராலா பார்க்கும்போது இதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு சொல்லுவாங்க. எதுனா அங்கேயே நின்னா கூட. அதே ஆப்போசிட்டா போனா இதுக்கு மொத்தம் லாஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு.